சிந்திப்போமே. 1903 கல்லாதே பல கற்றேன். சுந்தரர் பெருமான் விளக்குகிறார். திரு நாட்டியத்தான்குடி நம்பி, நான் உமது புகழை கல்லாதவன் அல்லேன். உனக்கு அடிமை தொண்டுகள் செய்யும் முறைமையை பிறரிடம் சென்று கல்லாமலேயே நீ உள் நின்று உணர்த்த அவற்றையெல்லாம் கற்றறிந்தேன். அவ்வாறு கற்றதற்கு ஏற்ப உனது வழியில் நிற்பவனும் அல்லேன். அவ்வாறு நின்றவர்கள் கூறிய நீதிகளை நினைய வல்லமை இல்லேன். நினது பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குதலும் செய்யேன். மறுமையில் அடைய வேண்டிய உறுதிகளை எண்ணுவதற்கான நல் பண்புகளையும் உடையவன் அல்லேன். ஆயினும் உன்னையே உறுதியான பற்றுக்கோடாக கொண்டுள்ளேன். இப்படியாக பொன்னடி பரவுதலே மெய் ஞானம் பெறும் வழி என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. கல்லேன் அல்லேன், நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன். நில்லேன் அல்லன், நின் வழி நின்றார் தம்முடைய நீதியை நினைய வல்லேன் அல்லேன். பொன்னடி பரவ மாட்டேன், மறுமையை நினைய நல்லேன் அல்லேன். நான் உனக்கு அல்லால் நாட்டியத்தான்குடி நம்பி என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த திருப்பாட்டு எனும் 7வது திருமுறையில் 15வது பதிகத்தில் 4வது திருப்பாட்டில் மிக தெளிவாக விளக்குகிறார். அடிமை திறம் பூணுவோம், மெய் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.